பெயர் ரத்னபிரியா. நான் 3வது படிக்கிறேன். நகர்மண்டா பெருமாள்பட்டி நடுநிலைப் பள்ளி. குருவி முட்டை. எங்கள் வீட்டு பழைய ஓட்டு வீடு. கூரையில் குருவி கூடு இருக்கு. ஒரு கொண்டை குருவி அங்கு வரும். அழகாக குருவி தலையில் குட்டி கொண்டை, வாலில் சிவப்பு நிறம். ஒரு நாள் குருவி முட்டை போட்டு இருக்கு என்றார் அப்பா. என்னை தூக்கி காட்டினார். 3 முட்டை இருக்கு. அப்புறம் ஒரு நாள் காட்டில் கொண்டை குருவி இல்லை. அப்பா, என்னை தூக்குங்க, முட்டையை தொட்டு பார்க்கணும் என்றேன். அப்பா மாட்டேன் என்றார். அப்பாவிடம் கொஞ்சினேன். அப்பா தூக்கினார். நான் தொட்டு பார்த்தேன். இப்படி தொந்தரவு செய்தால் குருவி இங்கே வராது. அடிக்கடி கூட்டை எப்படி எட்டி பார்க்க கூடாது என்றார். நானும் சரி என்று தலையாட்டினேன். ஒரு நாள் காலை கூட்டில் கீச் கீச் என சத்தம் கேட்டது. நானும் அப்பாவும் எட்டி பார்த்தோம். 3 குஞ்சுகள் பொறித்து இருந்தன. அம்மா குருவி இறை தேடி எடுத்து வரும். சிறிய புழு, வெட்டுக்கிளி, சிவப்பு பழம் கொண்டு வரும். குருவி குஞ்சுகளுக்கு ஊட்டி விடும். ஒரு நாள் அந்த சிவப்பு பழம் கீழே கிடந்தது. அம்மா, இது தூதுவளை பழம் தானே, எனக்கு சளி பிடித்தால் தருவியே என்றேன். ஆமாம் என்றார் அம்மா. அப்போ குஞ்சுகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்க அம்மா குருவி எதை கொண்டு தருது என யோசித்தார். ஒரு நாள் பாட்டி திண்ணையில் உட்கார்ந்து இருந்தார். அம்மா குருவி வந்தது. வாயில் புழு. கூட்டில் வரவில்லை. வெளியில் பறந்து கொண்டே இருந்தது. பாட்டியே உள்ள வர சொன்னது அப்பா. அப்புறம் தான் கூட்டுக்கு வந்தது. குஞ்சுகளுக்கு இறை தந்தது. ஒரு நாள் அந்த கூட்டுக்கு வெளியே ரெக்கை தெரிந்தது. குஞ்சுகள் இறக்கையை அசைத்தன. பறக்க முயற்சி எடுத்தன. ஒரு குஞ்சு கீழே விழுந்தது. அப்பா மேலே தூக்கி கூட்டில் வைத்தார். அடிக்கடி குஞ்சுகள் கீழே விழுந்தன. பாட்டி சொன்னார். அப்பா மெல்ல தூக்கினார். கூட்டில் வைத்தார். அடிக்கடி குஞ்சுகள் கீழே விழுந்தன. பாட்டி சொன்னார், பறக்க பழகுது. 3 குஞ்சுகள் வீட்டுக்குள்ளே பறந்தன. செடியில் உட்கார்ந்தன. நன்றாக பறக்க ஆரம்பித்து விட்டன. நான் காலையில் பள்ளிக்கு கிளம்புவேன். கொண்டை குருவிகள் இறை தேட போகும். நன்றி.